வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, given an array of integers nums and an integer threshold, we will choose a positive integer divisor, divide all the array by it, the sum the division's result. Okay, and sum the division's result, find the smallest divisor such that the result mentioned above is less than or equal to threshold. Each result of the division is rounded to the nearest integer greater than or equal to the element. அதாவது நமக்கு இந்த இண்டீஜர் டிவிஷன் தான் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7/3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டீஜர் டிவிஷனில் 2 இருக்கும். பட் இதில் வந்து 3 கேட்டிருக்காங்க. 10/2 இண்டீஜர் டிவிஷனில் 5 இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. The test case are generated so that there will be an answer. ஓகே, ஒரு ஆன்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின் என்னன்னு பார்த்துடலாம். 1 to 5 threshold 6 இதை வச்சு பார்க்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 5 9. ஸோ இதான் நம்ம கொடுக்கப்பட்ட அரே. ஸோ த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு ஈக்குவல் டு 6. ஸோ நம்ம வந்து அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டீஜர். பாசிட்டிவ் இண்டீஜர் கேட்குறாங்க. மீன் பாசிட்டிவ் டிவைஸ், நம்ம அதை டீன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரே எலிமெண்ட்ஸ், இதை வந்து ஒரு நம்பரை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்படி நீங்கள் டிவைட் பண்ணி வர ஆன்சரை சம் பண்ணணும். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா divide AR of I with the positive integer and sum. ஓகேங்களா, until AR of I பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 1. ஓகேங்களா, 0 to n-1 வரைக்கும் அது போகும் I. இதை வந்து நம்ம சம் பண்ணணும். சம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம்னா 1 எடுத்துக்கலாம். இதோட லிமிட் அவங்க வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிவைசர் we will choose a positive சொல்லியிருக்காங்க. we will choose a positive integer அப்படின்னா உங்களோட டிவைசர் வந்து கண்டிப்பாக 1 மோர் தென் 1 தான் இருக்கும். ஓகேங்களா, 1 மோர் தென் சொல்லிட்டோன்னா, ஸோ இந்த டிவைசர் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0. இதுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. மினிமம் பார்த்தீங்கன்னா 0. ஆனால் நமக்கு மேக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னென்னு தெரியுமா? தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் மினிமம் டிவைஸர், நமக்கு வந்து டிவைஸர் வந்து மினிமமாக இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்? ஸோ மினிமம் டிவைஸர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் டிவைஸர் அப்படின்னா 1. அப்போது மினிமம் டிவைஸர் வந்து உங்களுக்கு வந்து 1 இருக்கும் போது மேக்ஸிமம் சம் கிடைக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் சம் கிடைக்கும். ஏன்னா இஃப் யூ டிவைட் 1/1, அப்புறம் 2/1, அப்புறம் 3/1, அதுக்கப்புறம் 5/1, அதுக்கப்புறம் 9/1 இஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3 + 5 + 9 இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேங்களா, 5 + 2 2 + 3
5 5 + 5 10 10 + 1 11 11 + 10 20. ஸோ இது வந்து நமக்கு 20 கிடைக்குது. இன்கேஸ் நீங்கள் இதை வந்து லெட்ஸே நீங்கள் 2 வச்சு டிவைட் பண்ணிட்டு வச்சுக்கலாமே. by 2 plus 2 by 2 plus 3 by 2 plus 5 by 2 plus 9 by 2. இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் 0 வரும்னு சொல்லிட்டு. பட் இது இன்டீஜர் டிவிஷன் கிடையாதுன்றதால நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் நியரஸ்ட் ஒன். இதோட வேல்யூ வந்து 1. இதில் வந்து பக்கத்தில் 2 by 2 1. 3 by 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 வரும். ஸோ நீங்கள் 2 போடணும். ப்ளஸ் 5 by 2 வந்து உங்களுக்கு 2.5 வரும், 3 போடணும். 9 by 2 வந்து 4.5 வரும், நீங்கள் வந்து 5 போடணும். இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 2 + 3 வந்து 5, 5 + 5 10, 10 + 2 12. ஓகேங்களா? இது ஸோ இதுலேருந்து நம்ம கிளியராக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தெரியுதுன்னா, if வேற ஒன்று if divisor increasesனா நமக்கு வந்து sum decrease ஆகுது. ஸோ if divisor is equal to 1னா sum வந்து உங்களுக்கு வந்து 20 இருக்கு. if divisor is equal to 2னா sum வந்து 12 இருக்கு. if divisor is equal to 3னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்களேன், by 3 பண்ணுவீங்க. by 3 பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0. something இருக்கும். ஸோ அது வந்து 1 by 3. இதுவும் 0. something இருக்கும், உங்களுக்கு வந்து 1. இந்த ரெண்டு இதுலேயுமே உங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. 1 1 இது பார்த்தீங்கன்னா 3 by 3 இது வந்து 1. ஸோ மொத்தமாக இதில் உங்களுக்கு வந்து 3 இருக்கும். 5 by 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 the 6. ஸோ 2 வரும். 1 3 2 5 இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 5 வரும், 9. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்கும். ஓகேவா? இஃப் டிவைசர் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு வந்து சம் டிக்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு டிவைசரோட மேக்ஸ் இப்போ வந்து மினிமம் டிவைசர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைசர் வந்து மினிமம் டிவைசராக இருக்குது அப்படின்னா மினிமம் டிவைசர் வந்து உங்களுக்கு 1 தெரிஞ்சிருச்சு. ஆனால் மேக்ஸிமம் டிவைசர் உங்களுக்கு என்னன்னு தெரில. மேக்ஸிமம் டிவைசர் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, இதில் பாருங்களேன், இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு இந்த த்ரெஷோல்டு கொடுத்துருக்காங்க. த்ரெஷோல்டு வந்து மினிமமாக வந்து நம்ஸ் டாட் லென்த் தான் இருக்கும். நம்ஸ் டாட் லென்த் மினிமமாக வந்து 1 இருக்கும். ஸோ அதில் ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட மினிமம் வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ வந்து 1ன்றதை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ஸ் டாட் லென்த் வந்து 1. ஸோ நம்ம வந்து த்ரெஷோல்டு வந்து 1 அசைன் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெஷோல்டு வந்து நம்ம 1 அசைன் பண்ணிக்கிட்டோம்னா பாருங்கள், இப்போது இது வந்து உங்களுக்கு வந்து மின், இது உங்களுக்கு தெரியல. மேக்ஸ் டிவைஸில் நீங்கள் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய மேக்ஸ், இது வந்து உங்களுடைய மின், இது வந்து உங்களுடைய மேக்ஸ். இல்லை, ஓகே இல்லை இது வந்து உங்களுடைய மேக்ஸ், இது வந்து உங்களுடைய மின். ஓகேவா? இது வந்து உங்களுடைய மின்னுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க. ஸோ அப்படின்னா வந்து இது வந்து உங்களுடைய மின்னுன்னு சொல்லிட்டு நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட மேக்ஸிமம் அதாவது மினிமம் இந்த மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டி. அவங்க கொடுக்குற டி தான் வந்து அதாவது த்ரெஷோல்டு தான். ஸோ வந்து உங்களுக்கு மினிமம் த்ரெஷோல்டு. ஓகேவா? ஸோ மினிமம் த்ரெஷோல்டு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து மினிமம் த்ரெஷோல்டு இஸ் ஈக்குவல் டு 1.
ஸோ இது உங்களுக்கு வந்து 1 வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், லெட்ஸ் சே இப்போ வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஒரு நிமிஷம் வருங்க கைஸ், நான் இப்போ வந்துடுறேன். வந்து ஓகே கைஸ், நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வந்து நம்ம வந்து 1ன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வந்து உங்களுக்கு வந்து 1 வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி என்ன 1 2 3 5 எடுத்துக்கிறீங்களா? அதே தான் வந்து 1 2 3 5 9 இது இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 1 வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லெட்ஸ் சே இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் 9 வச்சுக்கோங்களேன். இப்போது 1/9 கமா 2/9 3/9 5/9 கமா 9/9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக 0 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 1 ப்ளஸ் இதுவுமே உங்களுக்கு வந்து 0 பாயிண்ட் சம்திங் வரும் அன்டில் 5 வரைக்கும். 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 9/9 வந்து 1 இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது 5 கிடச்சிருச்சு. அப்போது இதான் வந்து இஸ் ஈக்குவல் டு nums dot length. ஸோ இந்த எக்ஸ் வந்து டிவைசரோட மின் மேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிவைசரோட மின் வந்து 1, மேக்ஸ் வந்து மேக்ஸ் ஆஃப் நம்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ் வந்து மேக்ஸ் ஆஃப் நம்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது இதை வச்சு நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து not a integer நார்மல் டிவிஷன். இது வந்து நார்மல் டிவிஷன், பட் நார்மல் டிவிஷன். ஓகேவா? ஓகே. நார்மல் டிவிஷன் வித் நார்மல் டிவிஷன் ஓகேங்களா? இது நமக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோட் என்னென்னா வந்து hash include iostream.h அப்புறம் hash include vector using namespace std. அப்புறம் வந்து நம்ம வந்து மெயின் கொடுக்குறோம். ஸோ மெயினில் வந்து ரிட்டர்ன் 0. ஸோ ரிட்டர்ன் 0 நம்ம இது வந்து நம்ம வழக்கமாக கொடுக்கறது தான். இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து வழக்கமாக கொடுக்கலாம் அப்படின்னா, வழக்கமாக இல்லை, வழக்கமாக அப்புறம் என்ன கொடுப்போம், இன்ட் என்ன. ஓகே, நம்ம அதோட சைஸ் வாங்கிக்கிறோம், அப்புறம் அதோட வேல்யூ வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் வெக்டார் இண்டிஜர் வெக்டார் கொடுக்குறோம், அதோட சைஸ் கொடுத்துட்டாங்க, அதோட பேர் வந்து நம்ம அறிய வச்சுக்கிறோம், அதோட சைஸ் வந்து என்ன. அதுக்கப்புறம் நம்ம இங்கே த்ரெஷ்ஹோல்டையும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து நம்ம இங்கே வாங்கிடலாம். பட் நம்மளோட லீட் கோடில் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம த்ரெஷ்ஹோல்ட் இங்கே வேணால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ நம்ம அதை மட்டும் நம்ம கீழே வாங்கிக்கலாம். ஃபார் int i equal to 0 i less than n i plus plus இது கொடுத்துட்டோம்.
இதோட வேல்யூஸ் வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ARR 5 வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம த்ரெஷ்ஹோல்டு வாங்கிக்கலாம். த்ரெஷ்ஹோல்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து இன்டீஜர் லிமிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்டீஜர் சி லிமிட்ஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் சி லிமிட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த இன்ட் மேக்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து இதில் ஆல்ரெடி நான் மேக்ஸிமம் எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா டியோட மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து அதான் இன்ட் மின். இனிஷியலாக நம்ம வந்து ஒரு ரொம்பவே கம்மியான மீன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் மேக்ஸிமம் எலிமெண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஓகே சி லிமிட்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட் மின் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸி கமா ARR 5 வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அல்காரிதம்ன்ற அந்த ஒரு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து மேக்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதனால் மேக்ஸுன்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பைனரி சர்ச் தான். இந்த பைனரி சர்ச்சில் வந்து இன்ட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம தேடுற டிவைஸரோட மின் வந்து 1, ரைட் வந்து மேக்ஸி நம்ம கண்டுபிடிச்ச மேக்ஸி மேலே மட்டும் தான் இருக்க முடியும். அப்புறம் மிட் கொடுத்துடலாம். while left less than or equal to right, mid is equal to left plus right minus left by 2. So int n threshold max equal to int min c in vector int I equal to 0 less than n max equal to ஸோ இந்த இடத்துல வந்து மிட் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? நமக்கு இது ஆன்சரான்றது வந்து நமக்கு முதல்ல தெரியணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அதோட ரிட்டர்ன் டைப் வந்து நான் பூல்னு வச்சுருக்கேன். ஸோ பூலியன் இது. இதோட பேர் வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறதால நான் டிவைட்னு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நீங்கள் அரே பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வெக்டார் ஆஃப் இன்டீஜர்ஸ் அட்ரஸை பாஸ் பண்ணுறீங்க. இது இன்புட் அரேன்றதால நான் வந்து இன்புட்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட த்ரெஷ்ஹோல்டு வந்து நான் டீன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் த்ரெஷ்ஹோல்டுக்கு அப்புறம் மிட்டு பாஸ் பண்ணுங்க இல்லையா? மிட்டையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு சம் வாங்கிக்கிறேன். சம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுக்கப்புறம் இஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஓகே இதுக்கு வந்து நான் லாஸ்ட் வரேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூலியன் போட்டாச்சு. நமக்கு என்னென்னா அவங்க கொடுத்துருக்க த்ரெஷ்ஹோல்டை விட நம்மளோட சம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். ஸோ என்னென்னு சொல்லலையா? ஆக்சுவலி நமக்கு அது என்ன தேவைன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி போடலாம், ஃபாரிச் லூப் மாதிரி போடலாம். இன்புட்டில் தான் இருக்குது எல்லா வேல்யூஸும். ஸோ நீங்கள் எதை வச்சு டிவைட் பண்ண போகிறீங்க? மிட்டை வச்சு. ஓகேங்களா? மிட் ஐ பை மிட் இதோட கோஷியன்ட்டை தான் நீங்கள் வந்து சம்மில் ஆட் பண்ணிட்டே வரீங்க. ஓகேங்களா? சம் ப்ளஸ் ஈக்குவல் ஐ பை மிட். இது வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம இன்டீஜர் டிவிஷன் கிடையாது, ஃப்ராக்ஷன் டிவிஷனை வந்து அப்பர் லிமிட்டுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஐ பை மிட் வந்து இப்போ நீங்கள் ஐயை வச்சு இதை மாட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டிவைட் ஆகலைன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை, பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ பாயிண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு நம்பரை. ஸோ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க.
இதுக்கப்புறம் இஃப் சம், அதாவது ஈக்குவல் டுவாக இருக்கலாம், ஆனால் இந்த த்ரெஷோல்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போவே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க, இந்த நம்பர் வந்து அதிகமான வேல்யூ கொடுக்குது, நீ இதை எடுத்துக்காதன்னு சொல்லிடுறீங்க. ஒருவேளை இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அப்போவுமே உங்களுக்கு வந்து சம் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு டியாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் லாஸ்ட்டில் வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ட்ரூ கொடுத்துட்டீங்க. இன்ட் n is equal to threshold இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன பாஸ் பண்ணணும், டிபேட் உங்களுடைய இன்புட் அரே, ஸோ அது ஏஆர்ஆர் த்ரெஷோல்டு, அதுக்கப்புறம் மிட் பாஸ் பண்ணிட்டீங்களா? இது வந்து ட்ரூ. ஓகே, இது வந்து நமக்கு லெட்ஸே நம்ம வந்து இந்த இதில் என்ன பார்த்தோன்னா 1 to 5 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இதோட மேக்ஸ். ஸோ இதில் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த மிட் அட்டாக் பண்ணிடுச்சு. இது மிட் அட்டாக் பண்ணி 3யை வந்து செக் பண்ணி பார்க்குது. இப்போ நீங்கள் 3 செக் பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு 3க்கு என்ன வேல்யூ கிடச்சது, ஆல்ரெடி நீங்கள் போட்டிருந்தீங்க, பார்க்கலாம். ஸோ 3க்கு வந்து உங்களுக்கு வந்து 8 கிடச்சிது. உங்களுடைய சம்மு ஓகே 1 2 3 4 5 நம்ம வந்து 1க்கு போட்டாச்சு, 2க்கு போட்டாச்சு, 3க்கு போட்டாச்சு. ஓகே, இதோட மேக்ஸிமம் நம்பர் தான் இது வந்து எடுத்துக்குது. ஓகே, இதோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 6 7 8 9 இது வரைக்கும் இருக்குது. உங்களோட டிவைசர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும். இது வந்து மின், ஓகேங்களா? இது வந்து மின்னு, இது வந்து மேக்ஸ். ஓகே, இப்போது 1 2 3 4 3 4 இதை வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுது. அப்போது இது வந்து நீங்கள் 20 பார்த்தீங்க, இது வந்து நீங்கள் 12 பார்த்தீங்க. சம் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? அப்போது உங்களுடைய த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா 6 தான். த்ரெஷ்ஹோல்டு வந்து 6ஆக இருக்கும் பொழுது அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ 4 போனீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வந்து கம்மியாகும். ஸோ 5 போனீங்கன்னா இன்னும் வந்து கம்மியாகும். இது வந்து இந்த 8 வந்து த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்குது. இந்த 8 த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் த்ரெஷ்ஹோல்டோட அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய டேரக்ஷன் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெஷ்ஹோல்டுக்கோட ஈக்குவல் டு த்ரெஷ்ஹோல்டு இல்லைனா அதோட கம்மியான நம்பர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஃபால்ஸ் எப்போ வரும், உங்களுக்கு ஃபால்ஸ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து அதிகமான வேல்யூஸ் தருது. அப்போ நீங்கள் வந்து கம்மியான வேல்யூஸ் போகணும். அப்போனா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்ல அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து இது ஃபால்ஸ் வருது, ஓகேங்களா? எல்ஸில் நீங்கள் ஒரு இது எழுதிக்கோங்க. ஆனால் அதாவது நீங்கள் இஃப்பில் வந்து ஒரு இது எழுதிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இது வந்து ஃபால்ஸாக வருது அப்படின்னா அதிகமான சம்மை வந்து கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மிட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1, ஓகேங்களா? இதை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து மிட்டோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேல்யூ குறையும், ஓகேங்களா? அப்போது இதில் வந்து ரைட் வந்து மாறும். ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1 அப்படின்ற இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிடுவீங்க, ரைட்டு. ஆனால் இதில் வந்து அவங்க கேட்குறது என்னென்னா இன்கேஸ், அதாவது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுறீங்க, நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூனா என்ன அர்த்தம்? ஸோ ட்ரூனா லெட்ஸே இங்கே வந்து 7 6 5 4 3 2ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி உங்களோட மேக்ஸிமம் சம்மே வந்து 5 தான் கொடுத்துருந்தேன் இல்லையா? என்ன போட்டிருக்கு இதில்? நீங்கள் வந்து உங்களோட
அதாவது நீங்கள் உங்களோட டிவைஸரை வந்து 9 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் டிவைஸை 9 வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சம் பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. உங்களோட டிவைஸை நீங்கள் 9 வச்சுருந்தீங்கன்னா சம் வந்து கண்டிப்பாக உங்களோட 5. அப்போ நீங்கள் ஏன்னு கேட்கக்கூடாது. இது ஜஸ்ட் ஃபார் அசம்ஷன் தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி குறையுதுன்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் அசம்ஷனுக்காக. ஓகேங்களா? அசம்ஷன் நான் வந்து போட்டேன். அப்போது உங்களுக்கு வந்து லெட்ஸே உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? லெட்ஸே உங்களோட மீட்டு வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மினிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஆனால் உங்களோட மிட்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக? மிட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து மினிமம் வேல்யூ கேட்குறதால இந்த மிட்டோட வேல்யூ நீங்கள் இன்னுமே வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். முடிஞ்சாலும் குறைச்சிக்கிட்டே வரணும். இது நான் ஓகே 4ம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உங்களோட மிட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. இதுவும் 4 தான். அப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆனால் தான் உங்களோட மிட்டோட வேல்யூ குறைக்க முடியும். அவங்க கேட்குறது மினிமம் வேல்யூ. ஓகேவா? ரைட் சைடு மூவ் ஆகிட்டீங்க. அப்போது நீங்கள் ஒரு குறைச்சி பார்க்கும்போது இதுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து ஒரு இது குறைச்சி பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் வந்து அதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறீங்க. டிவைட் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறீங்க. அரே த்ரெஷ்ஹோல்டு மிட் -1 ஒரு நம்பரை வந்து நீங்கள் என்னாச்சு ஓகே ஒரு நம்பரை வந்து நீங்கள் தள்ளி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ ட்ரூவாக வருது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல ஒரு படி முன்னாடி போகலாம். ஒருவேளை ஃபால்ஸாக வருது அதிகமாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக் கொடுத்துடலாம். நீங்கள் பிரேக் கொடுத்த அந்த இதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பிரேக் கொடுத்தீங்கன்னா சி அவுட் வந்து மிட் தான். ஓகேங்களா? சூப்பர். இதான் உங்களுடைய ஆன்சராக இருக்க போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கார்னர் கேஸ் நம்ம வந்து பார்க்கணும். எப்படின்னா வந்து இந்த மாதிரி இதை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்கேஸ் வந்து உங்களோட த்ரெஷ்ஹோல்டு வந்து இன்கேஸ் உங்களுடைய த்ரெஷ்ஹோல்டு வந்து 21 வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் t equal to 20 t equal to 21 அப்போது இது இந்த மிட் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் வந்து 1 மைனஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 0. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரேக் ஆகணும். அதாவது என்னென்னா 21 அப்போ நீங்கள் மிட்டை வந்து 0க்கு வந்து உங்களுடைய மிட்டு போகுது. அப்படி போகுது அப்படின்னா லெஃப்ட் இங்கே இருக்கு லெஃப்ட் ஈக்குவல் மிட் -1 அப்போது 0 ஆயிடுச்சு. அப்படின்னா வந்து ஓகே இங்கே மிட் -1 ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 கொடுக்குறீங்க. இது வந்து ட்ரூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 21 தான். இப்படி கொடுக்கும்போது இது உங்களுக்கு ட்ரூவாக இருக்க சான்ஸ் இருக்கா? ஏன்னு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து சம் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்கே வந்து மிட் இருக்குது. ஸோ I by mid எனி நான் ஜீரோ பை 0 வந்து இன்ஃபினிட்டி வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர் வரும். 0 டிவிஷன் எரர். அப்போ நீங்கள் அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த இடத்துலேயே வந்து ரூப்பை பிரேக் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் எழுதணும். இஃப் மிட் லெஸ் தென் 1 இருக்குது வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் 1 இருந்தால் பிரேக் இல்லை, ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பிரேக் ஆயிரும். பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த மிட்டோட வேல்யூ 1. ஸோ உங்களுடைய மினிமம் வேல்யூ கிடச்சிரும். இதான் உங்களுடைய மினிமம் வேல்யூ வந்து 1. இந்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க தேர் ஆஸ்கிங் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ நம்ம வந்து 0க்கும் நெகட்டிவ்க்கும் போகக்கூடாது. 0 வந்து நியூட்ரல், இது பாசிட்டிவ். 0 அதாவது நியூட்ரலுக்கு போகலை, நெகட்டிவ்க்கும் போகலை, பாசிட்டிவ்லேயே வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இன்கேஸ் ரைட் சைட் போனால் என்ன ஆகும் பார்க்கலாமா? இப்போ இங்கே இருக்க 2 3 4 5 சொல்லிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிடைச்ச வேல்யூ பாருங்களேன். நம்மளோட வேல்யூ வந்து இந்த இடத்துல
5 இருக்கு. அவன் கேட்குறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேட்குறாங்க. இந்த கார்னர் கேசஸ் மினிமம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ எப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட 5 இருக்குது. இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு 5 தான். லெட்ஸே உங்களோட டார்கெட் வந்து 3ன்னு வச்சுக்கலாமே. அப்போது லூப் வந்து இந்த பக்கம் போகுது. லூப் இந்த பக்கம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 10க்கு போகும். ஓகேங்களா? லூப் இந்த பக்கம் போகுது அப்படின்னா இது வந்து ரைட்டுங்களா? ஆமாம். இது லெஃப்ட்டு ரைட்டு மிட் எல்லாமே தான். இது லெஃப்ட்டு ரைட்டு மிட்டு எல்லாமே தான். இப்போ வந்து நீங்கள் ரைட் சைட் போகிறீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு இட் ப்ளஸ் 1. இது லெஃப்டாக மாறுது. இது வந்து லெஸ்ஸனாக இருக்குது. ரைட்டு வந்து லெஃப்ட்டை விட கம்மியாக இருக்குது. அப்போ லூப் பிரேக் ஆகிரும். ஸோ லூப் பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல மித்தோட வேல்யூ வந்து 9. அதான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இது 9. இதான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரேக் ஆகிரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு ரைட் எல்லாமே இதான். இந்த பக்கம் போச்சுன்னா உங்களோட ரைட்டு வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ரைட் லெஸ் தென் எல் தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் இந்த கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண முன்னாடி நம்ம வந்து இந்த கால் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த செக் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படி நம்ம அந்த செக் வந்து பண்ணாததால் நம்ம இங்கே வந்து அதை லாக் பண்ணுறோம். ஸோ இது வந்து கரெக்டு தான். இந்த இடத்துல நம்ம வந்து -1 போகிறதால நம்ம இந்த இடத்த மட்டும் செக் பண்ணால் போதும். ஆக்சுவலி இந்த இடம் ரைட் சைடு வந்து லூப் தானாக பிரேக் ஆகிரும். போட்டு பார்க்கலாமா என்ன வருதுன்னு சொல்லிட்டு. எரர் நினச்சேன். மறுபடியும் எரரா? ஓ அந்த 3 ப்ராக்கெட் அதுக்கு தானா? ஓகே கொடுக்கலாம். நம்ம என்ன வச்சுருந்தோம்? 1 2 3 5 9 வச்சுருந்தோம். ஓகே 1 2 3 5 9. த்ரெஷோல்டு வந்து 6. 5 எலமெண்ட்டு 1 2 6 5 9. சாரி 1 2 3 5 9 வச்சுருந்தோம். த்ரெஷோல்டு 6 கொடுத்துருந்தோம். ஆன்சர் 5 வந்திருக்கா? அதே மாதிரி அடுத்த இன்புட் பார்த்துடலாமா? இங்கே இது அடுத்த இன்புட் என்ன? இதுக்கு 44 வரணும். 44 22 33 11 1. த்ரெஷோல்டு வந்து 5. ஆன்சர் 44 வரணும். 43 22 33 11. ஸோ 4 2 3 11 1. இதுக்கு வந்து 5 எலமெண்ட்டு 44 33 22 1. த்ரெஷோல்டு வந்து 5. 11 போடவே இல்லை. 5 44 33 22 11 1. த்ரெஷோல்டு 5 44 வந்திருக்கு. ஓகேங்களா? கரெக்டு தானே? இப்போ இந்த கோட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூலியன் ஃபங்க்ஷன் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பூலியன் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது சின்னு வாங்க தேவையில்லை, இப்போ வாங்க தேவையில்லை. ஆனால் நம்ம வந்து மேக்ஸ் கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதுக்கு அப்புறம் இந்த பைனரி லூப் வந்து ரன் பண்ணணும். ஓகே இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். சிஎன் தேவையில்லை, இது டிபெண்ட் தேவையில்லை. மேக்ஸ் டிபெண்ட் பண்ண நினைக்கிறேன் கண்டிப்பாக.
n வந்து என்னதுன்னா nums டாட் சைஸ். nums டாட் சைஸ் மந்த்ஸ் கொடுத்துருக்கேன். nums டாட் சைஸ் கொடுத்துட்டா n is equal to threshold வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல, அவங்களே கொடுத்துருக்காங்க. மேக்ஸி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த லூப்குள்ளே நம்ம ரன் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு சீன் தேவையில்லை, ஓகேங்களா. நம்ம வந்து ஏஆரை வச்சுருந்தோம் இல்லையா, அதே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் இது ஒரே ஒரு லைனில் தான், நமக்கு இது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, த்ரெஷ்ஹோல்ட் நம்ம வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் லெஃப்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ரைட் என்னன்னு தெரியும், மிட் என்னன்னு தெரியும். லெஃப்ட் லெஸ் ஈக்குவல் டு ரைட்டு, மிட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ஹெச் மைனஸ் லெஃப்ட் பை 2. நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஏஆர் த்ரெஷ்ஹோல்ட் மூணு பாஸ் பண்ணிட்டோம். ஒரு நம்பர் முன்னாடி போய் செக் பண்ணுறோம், ஏன்னா நமக்கு கொஞ்சம் மினிமமான வேல்யூ வந்து இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்குமே வந்து இதை விட ஸோ கொஞ்சம் கம்மியான வேல்யூ கொடுத்து அதுக்கு வந்து நமக்கு லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்கான்னு பார்க்குறோம். எல்ஸ் அப்படியே கொடுத்துட்றோம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அக்செப்ட் ஆகிடுச்சு, நம்ம சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 31 ms, P6 3.44%. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் போகணுன்றது நீங்கள் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.